வணக்கம். ஜவைஜக் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணேன். அதாவது பாஜகவுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம், எப்படியாவது அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 20 சீட்டாவது கைப்பற்றிடணும். ஆல்ரெடி தேமுதிக பாமகவுக்கு ஓகே போதும். ஆனால் அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். காரணம் எடப்பாடி. அவர் அண்ணாமலையை சொல்லிக்கிட்டு உக்காந்துருந்தார். இப்போ அந்த சீன்லாம் முடிஞ்சுது, அந்த விஷயம் முடிஞ்சுது. பழையபடி 3வது முறையாக பிரதமர் மோடி வந்துட்டாரு. இருந்தாலுமே விடுவதாக இல்லை. ஆமா, அதிமுக அவ்வளவுதான்ப்பா, அதை நசுக்காம விடமாட்டோம், ஒழிக்காம விடமாட்டோம். ஆல்ரெடி 4 துண்டு பிளஸ் 1 5 துண்டா போயிட்டு இருக்கு. அது எங்க கட்டுப்பாட்டுக்கு வந்தே ஆகணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா வர்றது 2026 சட்டமன்ற தேர்தல் இல்லையா? அதனால இதுல ஒரு 20 சீட்டு வாங்கணும்னு பார்த்தோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஒண்ணுமே இல்லை, 0. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அடுத்த பலமாக குறைஞ்சது ஒரு 100 சீட்டாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு திட்டத்தோட இன்னைக்கு பாஜக இருந்துகிட்டு இன்னைக்கு அதிமுகவின் கழுத்தை நிறுத்தி கொண்டிருக்கிறது. ஆமா, அதன் அடிப்படையில தங்கமணியோட பேசியிருக்கார் பியூஷ் கோயல். போன ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப காட்டமாவே பேசிட்டார். ஆமா, என்னப்பா சொல்றீங்க, என்ன சமாச்சாரம்? என்ன எங்களோடு இணையணும். ஆமா, ஓபிஎஸ் இணைச்சுக்கணும். அடுத்து 2024 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தான். இல்லாட்டினா டிடிவி சசிகலாவை போல எடப்பாடி நாங்க முடக்கி விடுவோம் அப்படின்னு பகிரங்கமான ஒரு சவால். ஏன்னா இப்போது கூட்டணி ஆட்சி தான் போயிட்டு இருக்கோம். காரணம் அதுக்கு அதிமுக தான் காரணம். ஃபர்ஸ்ட் அதிக பெரும்பான்மை. இன்னைக்கு ஒரு கூட்டணி, சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோட கூட்டணி இருக்கிறனால அதுக்கு அதிமுக தான் காரணம். 2வது 4 ஆண்டுகள் எடப்பாடி, நாங்க 4 ஆண்டுகள் பக்கம் எடப்பாடி ஆள வச்சோம். அதுக்கு பிஜேபி தான் காரணம். இல்ல, சட்டமன்ற தேர்தல் 2026க்கு முன்பாக பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செஞ்சே ஆகணும். எடப்பாடி யார் சொல்றா? பியூஷ் கோயல் தங்கமணிட்ட சொல்றார். தங்கமணி பியூஷ் கோயல் நெருங்கிய நண்பர்கள், ஹிந்தியில பேசிக்குவாங்க, அந்த அளவுக்கு நெருக்கமானவர்கள். பியூஷ் கோயல் தங்கமணிட்ட சொல்லியிருக்கார் 2026 சட்டமன்ற தேர்தல் அது கன்ஃபார்ம் இப்பவே பண்ணிக்க உறுதுணையா. ஏன்னா ஆல்ரெடி பிஎம்கே மற்ற டிஎம்டிகே இருக்கிறதுனால நம்ம பிஜேபி ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கூட்டணி கட்டாயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய கட்டாயமாக முடியும். 100 சீட்டு கட்டாயமா வரும், அதுல மாற்று கருத்தே இல்லை. வராவிட்டாலுமே கூட திமுக அடுத்தபடியாக நம்ம எதிர்கட்சியாக வர நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிளானு. இதான் உங்களுக்கு. மற்றபடி அண்ணாமலை தான் உங்களுக்கு பிரச்சனை, எடப்பாடி தான் பிரச்சனை. எடப்பாடி சொல்லிருங்க, அண்ணாமலை மாத்திடுவோம் அப்படின்ட்டாங்களாம். பியூஷ் கோயல் சொல்லிட்டார், அண்ணாமலையை மாத்திட்டு நாங்க இதை நாங்க போட்டு தர்றோம், ரன் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்துல ஓபிஎஸ் உள்ள வந்துருவாரு. அவர்கிட்ட கேட்டாச்சு, எனக்கு எந்த ஒரு பதவியும் தேவையில்லை சொல்லிட்டு ஓபிஎஸ் கன்ஃபார்மாவே சொல்லிட்டார். அதனால அவரை பத்தி கவலையே கிடையாது. எப்படியோ எனக்கு பிரதமர் மோடி அவர் பிரதமரா இருந்தா போதும் அப்படிங்கறதுதான் ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு. அதனால அவர் ஸ்ட்ராங்காவே சொல்லிட்டார், எனக்கு எந்த ஒரு பதவியுமே தேவையில்லை, நீங்க எல்லாம் சேர்ந்தா போதும், நம்ம எல்லாம் சேர்ந்தா போதும். பாஜக அதிமுக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிட்டால் போதும், அதே எனக்கு போதும், எனக்கு எந்த ஒரு பதவியும் தேவை போட்டு சொல்லிட்டாரு. என்ன, அதே நேரத்தில் பிரதமர் பக்கத்துல உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி நாங்க கொண்டு வந்திருந்தோம். இன்னைக்கு அவர் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் செய்து விட்டார். அதனால பிரதமர் மிகப்பெரிய கோபத்துல என்ன இருக்கிறார். ஏதாவது லாஸ்ட் அண்ட் ஃபைனல், அதாவது ஆகஸ்ட் 15க்குள்ள நல்ல முடிவு இருக்கணும் இல்லையா?
என்ன பண்ணணுமோ எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா, டெல்லியில ஏகப்பட்ட கோப்புகள் இருக்கு. அத்தனை பேரை கைது செய்ய உள்ள வச்சிருவோம். ஆமா, இடி ஐடி சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம், பார்த்துங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து தங்கமணிட்ட பியூஷ் கோயல் சொல்லிடுறார். இவர் என்ன பண்ணா நேரா எடுத்துட்டு போய் செங்கோட்டையன், வேலுமணி, மற்றபடி கேபி அன்பழகன், சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் சொல்லி போட்டு 4 பேர்த்த 5 பேர்த்திட்ட சொல்லிடுறாரு. சொன்ன உடனே 6 பேரும் சேர்ந்து தங்கமணியோட 6 பேர் சேர்ந்து எல்லாம் சேலத்துல போய் எடப்பாடியை சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, அதனால வந்து கட்டாயம் ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கிறோம், பாஜக கூட்டணி பண்ணியே ஆகணும். ஆமா, இதான் உண்மை. இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு அவரு விடாப்பிடியாவே பேசிட்டாங்க. சுமார் 1 மணி நேரம் வந்து இந்த சந்திப்பு நடந்திருக்கு. அதற்கு எடப்பாடி வந்து இன்னைக்கு வரைக்கும் வளைந்து கொடுக்கவில்லை. அன்னைக்கு சொல்லிட்டான், மன்னிப்பு கடிதம் கொடுத்தா கூட நான் ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன். மத்த ஆள் யாராவது சொல்லுங்க, மன்னிப்பு கடிதம் கொடுக்க சொல்லுங்க, நான் ஓபிஎஸ் இது மன்னிப்பு கடிதம் மற்றவங்களை வந்து கட்சி நம்ம சேர்த்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாராம். இதனால வந்து மிகப்பெரிய ஒரு முரண்பாடு 6 மாஜி அதிமுக அமைச்சர்களுக்கும், அதாவது செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, கேபி அன்பழகன், சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், இந்த 6 அதிமுக மாஜி அமைச்சர்களுக்கும் எடப்பாடிக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கருத்து வேற்றுமை போயிட்டு இருக்கு. அதாவது அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி மீண்டா தான் சொல்றாரு, எட்டலை சொன்னதுக்கு ஆப்போசிட்டா போட்டிக்கிட்டவர், மற்றபடி வந்து கட்சி அலுவலகத்தை நொறுக்கினவரு, வேற யாரா தான் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் 6 அமைச்சர்களும் வந்து ரொம்ப ஏமாற்றமா திரும்பி வந்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த நேரத்துல வந்து மிகப்பெரிய ஒரு வாக்குவாதமே நடந்திருக்கு. அதாவது வந்து டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி, கேபி முனுசாமி, உதயகுமாரை கேட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னோம்னா சிவி சண்முகத்துக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிடுச்சு. நம்ம கடுமையான வார்த்தைகளால் எடப்பாடியை பேசியதாக இன்னைக்கு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அப்புறம் பக்கத்துல உள்ளவங்க சமாதானம் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா சிவி சண்முகம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாஜகவை விமர்சித்தவர், நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்றாரு, பாஜகவுக்கு ஆதரவாக பேசுறாரு. காரணம் என்ன, என்ன விளையாடியது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, மிகப்பெரிய ஒரு மாற்றம். சிவி சண்முகம் பாஜகவுக்கு ஆப்போசிட்டா பேசினவர் நாடாளுமன்ற தேர்தல். இன்னைக்கு வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் ஓபிஎஸ்ஐ இணைக்கணும், பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லக்கூடிய சமயத்துல சிவி சண்முகமே ஆதரவாக பேசுறா அப்படிங்கிறப்ப எடப்பாடி இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியில ஷேக்கில் இருந்துட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு மற்ற 4 பேரும் அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. ஆனா சிவி சண்முகம், நத்தம் சீனிவாச விஸ்வநாதனும் அங்கேயே தங்கியிருந்து அடுத்த நாள் ஓபிஎஸோட சேர்ந்து சென்னைக்கு வர்றாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து மீட்டிங், அதாவது வந்து தொகுதி வாரியான ஆய்வுன்னு சொன்னாங்க. அந்த மீட்டிங் நடக்குது 10 to 19 இல்லையா, 10ஆம் தேதியில இந்த மாசம் 10ஆம் தேதியில 19ஆம் தேதி வரைக்கும் தொகுதி பங்கு இது வாரிய ஆய்வு சம்பந்தப்பட்ட இதுல ராயப்பேட்டையில எம்ஜிஆர் மாளிகையில நடத்துறதா வந்து போன வாரம் அறிவிச்சிட்டாரு. அது சம்பந்தமா அட்டன் பண்ண இல்லையா, அது அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தொகுதி வாரியா ஃபர்ஸ்ட் என்னென்ன காஞ்சிபுரம், அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர், இப்படி வரிசையா வந்திருக்கிறாங்க. வரக்கூடிய சமயத்துல ஒவ்வொரு நிர்வாகி கேட்டுக்கிறார். என்ன அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, அதாவது வந்து அதிமுக இன்னைக்கு பரிதாபமாக இருக்கிறது போட்டு எல்லா நிர்வாகிகளும் சொல்லியிருக்கிறாங்க. 2வது வந்து தேர்தல்ல வந்து மிகப்பெரிய உள்ளடி வேலை நடந்தது, பணத்தை வந்து ஒழுங்காக பயன்படுத்தவில்லை, அதிமுகவே பிற கட்சிகளுக்கு வேலை செஞ்சாங்க அப்படின்னு போட்டு மிகப்பெரிய ஒரு லிஸ்டவே இன்னைக்கு இது நிர்வாகிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தோன்னு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அவங்க முன்னால வந்து எடப்பாடி பேசியிருக்காரு, அதாவது உள்கட்சி விவகாரம் எதிரெதிராக இருந்தாலுமே எதிரெதிராக அவர் சில துரோகித்தனமாக செயல்பட்டார் என்ன சொல்லிட்டு பயங்கரமாக நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு எடப்பாடி சொல்லியிருக்கிறார், ஒரே வார்த்தை 2-3 வார்த்தை சொல்லியிருக்காரு, அதாவது கடுமையா உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவீனமா நம்ம கூட்டணி வந்து மெயின் காரணம், பலவீனமா அமைச்சிட்டோம், அதுதான் காரணம். அதே நேரத்தில் பாஜகவோடு மீண்டும் கூட்டணி இல்லை அப்படின்ட்டார், முடிஞ்சு போச்சு.
ஃபர்ஸ்ட் வந்து பியூஷ் கோயல் வந்து தங்கமணி மூலமாக மிரட்டி விட்டார். அதான் உண்மை. இன்னைக்கு வந்து மீண்டும் சொல்லிட்டார், பாஜகவோடு கடைசி வரைக்கும் கூட்டணி இல்லை, மீண்டும் பிரிந்தவர்களை இணைக்கும் வாய்ப்பும் இல்லை. அப்ப கடைசி வரைக்கும் எடப்பாடி தலைமையிலே போயிட்டு இருக்கு. மற்றபடி சொன்ன செங்கோட்டையன் டு நத்தம் விஸ்வநாதன் வரைக்கும் உள்ள 6 பேர் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. CV சண்முகம் மற்றபடி நத்தம் விஸ்வநாதன் அதிருப்தியாளராக இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவின் கைப்பாவையாக இருந்தது ஒரு காலம். இன்று வந்து கைகளுக்குள் சிக்காமல் எப்படியும் தப்பித்து விடலாம். மற்றபடி வந்து தனிப்பட்ட ஒரு கட்சியா வரணும். பாஜகவோடு சேர்ந்து அப்புறம் அவங்க தான் கூட்டணிம்பாங்க. சசிகலா இது OPS சோன் நினைச்சா அப்படின்னம்னா அப்புறம் அவங்க தலைமைக்குன்றாரு. OPS சொல்லிட்டாராம் பியூஷ் கோயல், எனக்கு வந்து எந்த பதவியும் தேவையில்லை, இது எந்த பொறுப்பும் தேவையில்லை அப்படின்ட்டாரு. அது எந்த அளவுக்கு நம்ப முடியும் அப்படிங்கிற கேள்வி இருந்தாலுமே கூட அவர் சொன்னது உண்மையாக இருக்கட்டுமே. இருந்தாலுமே கூட எடப்பாடியோட நிலைமை அப்படிங்கிற சமயத்துல கட்டாயமாக பாஜகவோடு சேர்ந்து விடக்கூடிய ஒரு சூழலா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பாஜகவோடு சேர்ந்து விடலாம். ஆமா, அதுக்கு வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் கடைசி நாள் கூட பியூஷ் கோயல் வந்து மிக கட்டுப்பாடாக கண்டிஷனாக சொல்லப்பட்டதா தங்கமணியும் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. OPS இணைக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, எப்படியோ சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நாங்கள் பாஜகவோட கூட்டணியில் சேர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கருதல் அடிப்படையில நாடாளுமன்ற தேர்தல் சந்தித்தார்கள். ஆனால் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அது தவிடுபொடியாகலாம் அப்படிங்கிறதான் நாம் காணக்கூடிய ஒரு சூழலா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. பார்ப்போம். பாஜக வந்தாச்சு, அதிக பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கூட சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் அவருடைய ஆசை அவங்களுடைய ஆசை நிறைவேற்றி கொடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் தலையாட்டி பொம்மைகள் தான். 5 வருஷம் எப்படியும் ஓடி போயிருங்க, மாற்று கருத்தும் இல்லை. இதுல என்ன, சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள், அன்பு சகோதரர்கள், சிந்து மக்கள் எல்லாம் வந்து இந்த பாஜகவால் சதுரங்கம் விளையாடப்படாமல் இருந்தாலே மிகப்பெரிய ஒரு லாபகரம். அதில் குறிப்பா வந்து அதிமுக எப்படியெல்லாம் சிதைய போகிறதுங்கிறத வரும் காலத்தில் நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி.